ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஒன் ஸ்டூடெண்ட் ஒன் லேப்டாப் சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி நிறைய பேருக்கு மெசேஜ் வந்திருக்கும். இந்த மெசேஜ் ரியலாக ஃபேக்கான்றதை பார்க்க போகிறீங்க. இது ஆன்லைனில் ஒரு லிங்க்கு கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்களே அப்ளை பண்ணால் என்ன ப்ரொசீஜர் வருதுன்றதை பார்க்க போகிறீங்க. இந்த ஃப்ரீ லேப்டாப் பற்றி மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னன்றதை தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன் ஸ்டூடெண்ட் ஒன் லேப்டாப் சொல்லிட்டு மற்றும் பிரதம மந்திரி இலவச மடிக்கணினி திட்டம், பிரதம மந்திரி ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் சொல்லிட்டு யோஜனான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கல்லூரி மாணவர்களுக்கு, அதாவது பிஇ, பிடெக்கு, எம்பிஏ, பிபிஏ படிக்கிறவங்க, ஹையர் எஜுகேஷன், டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு லேப்டாப் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கன்ற மாதிரி மெசேஜ் வந்திருக்கு. அந்த மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம். இன்னைக்கு காலைல பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு அன்னோன் நம்பர்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துரு. பிரேக்கிங் நியூஸு, பிஎம் பிரதம மந்திரி லேப்டாப் திட்டம் 2024 விண்ணப்பிக்க தயாரிக்க தொடங்கியது. விண்ணப்பிக்க தவறாதீர்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். எங்கள் திட்டம் நிதி நெருக்கடி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தான். 30 நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணோம். வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருக்காங்க. இங்கே பதிவு செய்து விண்ணப்பிக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி நம்ம முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க மத்திய அரசாங்கத்தை பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த திட்டத்தை பற்றி சோஷியல் மீடியாலையும் வெப்சைட்லேயும் நிறைய அப்டேட் வந்துக்கினே இருக்குது. இது ஒரு ஃபேக் நியூஸா அல்லது ரியல் நியூஸான்றத மத்திய அரசாங்கம் கிளியராக கொடுத்துட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஏஇசிடி, அதாவது ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் டீமில் இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, சர்க்குலர் கொடுத்துருக்காங்க 19/4/2024. என்னென்னா ஆல் வைஸ் சான்சலர், அதாவது விசிக்கு எல்லா யூனிவர்சிட்டி விசிக்கும் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவேர்னஸ் ரிகார்டிங் ஃபேக் நியூஸ் ஃபார் த பிரதம மந்திரி ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் சொல்லிட்டு மத்திய அரசாங்கமே ஒரு சுற்றறிக்கை, அதாவது ஏஐசிடி நாம்ஸ் மூலமாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி காலேஜில் படிக்கும் ஸ்டூடெண்ட்டுகளுக்கு ஃப்ரீ லேப்டாப் பிரதம மந்திரி கொடுக்குறாங்க. நீங்கள் வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணாக்கா உடனடியாக உங்களுக்கு லேப்டாப் கிடைக்குன்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவும் ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் வச்சு, உங்களோட டேட்டாவை வச்சு அவங்க ஃபேக் நியூஸ் வச்சு உங்களோட டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க, உங்களோட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த வெப்சைட்டில் நீங்கள் அந்த வெப்சைட்லாம் கிளிக் பண்ணி எதுவும் அப்ளை பண்ணாதீங்க. ஏஐசிடி வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் கரெக்டான லிங்க்கு. ஏஐசிடிஇ அப்புறம் /india.org இதுதான் வெப்சைட் அட்ரஸு. இதுதான் கரெக்டான வெப்சைட்டு. இந்த வெப்சைட் தவிர வேறு எந்த வெப்சைட்லையும் நீங்கள் பார்க்காதீங்கன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ லேப்டாப்புக்கு நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா மட்டும் பண்ணுங்கள், மற்றபடி நீங்கள் எங்கேயே பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாத கவர்மெண்ட் இப்போ ஃப்ரீ லேப்டாப்லாம் கொடுக்குற மாதிரி ஐடியாவும் இல்லைன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்காங்க, ஹெல்ப்லைன் நம்பரு. அந்த நம்பரை வச்சு செக் பண்ணிக்கலாம். சரி சார், எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் இருந்தது. இது உண்மையான தகவலா பொய்யான தகவலா நாம் கிளிக் பண்ணி பார்க்கலாமா? சரின்னு சொல்லிட்டு நானே ஒரு ஃபேக் ஐடி மூலமாக நான் கிளிக் பண்ணி பார்த்தேன். கிளிக் பண்ண ப்ரொசீஜர் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வீடியோ கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் தான். ஓகே, ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதுமானது. இந்த மாதிரி தான் ஒரு லிங்க் பார்த்தா ஓப்பன் ஆகுது. இல்லை ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் மேலே இருக்க பாருங்க, யூஆர்எல்கான லிங்க் அடிக்கடி உங்களுக்கான லிங்க் மாறிட்டே இருக்கு. உங்களுக்கான யூஆர்எல் லிங்கே மாறிட்டே இருக்கு. ஜஸ்ட் காமனாக லிங்க் கொடுத்துட்றாங்க. பட் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கான யூஆர்எல் பார்த்தா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது. உங்களுக்கு லோகோயை கொடுத்துருக்காங்க பாருங்க, ஃப்ரீ லேப்டாப் ஃபார் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ளை ஆன்லைன். சோ இது பார்த்தா ஒரு ஃபேக் ஆன இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பேர் கேட்டிருக்காங்க. இதுல போய் உங்களுக்கான பேரை நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து கல்வி நிலை கேட்டிருக்காங்க. கல்வி நிலை எல்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் லேப்டாப் பிராண்ட், சோ எந்த லேப்டாப் வேணும்ன்றதையும் அவங்களே கேட்டிருக்காங்க. எந்த லேப்டாப் வேணும் அப்படின்றத நம்ம ஜஸ்ட் பார்த்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் காமிக்கிறோம். யாரும் ட்ரை பண்ணாதீங்க. இது முழுக்க ஃபேக்கான தான் திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் கேட்டிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்த்தா ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஆன்சர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்தது அப்படின்ற ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் சோ கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. அதாவது இது வரைக்கும் எத்தனை பேர் பதிவு பண்ணிருக்காங்கன்னா 95,000 அந்த மாதிரி இங்கிலீஷ் சைட் போயிட்டே இருக்க நம்பர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தா உங்களுக்கு 1 lakh கிட்ட வந்துடும் போல. அந்த அளவுக்கு பார்த்தா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லிங்கை கிளிக் பண்ணி ஒருத்தர் பார்த்தா அப்ளை பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ கிளிக் பண்ணாதீங்க. உங்களுக்கான விண்ணப்பம் பெறப்பட்டது கிளிக் செய்யணுன்ற மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதெல்லாம் நீங்க கிளிக் பண்ணி தொடரும்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்க தொடரும் ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி உங்களுக்கு லோட் ஆயிடும். ஸோ லோட் ஆயிட்டு உங்களுக்கு பார்த்தா அகைன் இந்த மாதிரி கேட்குது பாருங்க. சோ உங்களுடைய பேரை கேட்டிருக்காங்க. நீங்க பேர் திரும்ப செட் பண்ற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் நோக்கம் எதுக்காக இந்த லேப்டாப் தேவைப்படுது நோக்கம் கேட்டுக்கோங்க, நோக்கம் கொடுத்துட்டு ஸோ கோரிக்கை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகைன் உங்கள் நேம் வந்து கரெக்டாக கேட்டிருப்பாங்க. ஸோ நேமை கொடுத்ததுக்கப்புறம் அகைன் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து லோட் ஆகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எதுக்காகலாம் இந்த மாதிரி லிங்க்லாம் அகைன் கொடுக்குறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தா அந்த பேஜுக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அந்த பேஜ் மூலமாக ஆட் வரும். அதன் காரணமாக அவங்க ரெவென்யூ வந்து கிரியேட் பண்ணுவாங்க. இதன் காரணமாக இந்த மாதிரி போலியான லிங்க் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த நீங்கள் பேஜ் வந்து உங்களுக்கு பேஜ்லாம் ஓப்பன் ஆகுது பாருங்க. இந்த பேஜுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிடைக்கும். அந்த மாதிரி ஆட்ஸ் வரும். அந்த ஆடை கிளிக் பண்ணும்போது அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இதன் காரணமாக தான் இந்த மாதிரி ஒரு ஃபேக்கான பேஜ்லாம் வந்து கிரியேட் பண்ண சொல்கிறாங்க. இல்லை முக்கியமான இன்ஃபர்மேஷன்னா ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் அப்லோட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து 15 ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தா ஷேர் பண்ண சொல்கிறாங்க, அல்லது 5 குரூப் வந்து ஷேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப் பகிர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தா இந்த லிங்கை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க. அதன் காரணமாக அவங்க வந்து பார்த்தா வந்து ஷேர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷேர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கான ஒரு ஃபேக், முழுக்க ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் தான். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஃபார்வர்ட் மெசேஜ் வந்தால் நீங்கள் யாரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணாதீங்க. அதேமாரி முக்கியமான இன்ஃபர்மேஷன், நீங்கள் நிறைய பேருக்கு அந்த மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த அளவுக்கு ஃபார்வர்டோ அதுக்கேற்ற மாதிரி தான் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஃபார்வர்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிங்க. இந்த மாதிரி SMS வந்தாலும் நீங்கள் அப்படியே வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாமே வந்து தெரியப்படுத்துங்க. இது ஒரு ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.